அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பார்லிமெண்டில் சிறப்புரையாற்றினார். 140 கோடி இந்தியர்களின் சார்பில் எத்தியோப்பியா மக்களுக்கு நட்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சிங்கங்களின் பூமியான எத்தியோப்பியா வந்ததில் மகிழ்ச்சி. என் சொந்த மாநிலமான குஜராத்தும் சிங்கங்களுக்கு புகழ் பெற்றது. எனவே நான் இங்கு என் வீட்டில் வசிப்பது போன்ற உணர்வை பெறுகிறேன். எத்தியோப்பியா வழங்கும் மிக உயரிய விருதை இரு கரம் கூப்பி ஒட்டுமொத்த இந்தியர்கள் சார்பில் பெற்றுக்கொள்கிறேன். புதுமையும் பழமையும் கலந்த கலவையாக எத்தியோப்பியா திகழ்கிறது. பழங்கால கலாச்சாரம், முன்னோர்களின் அறிவு, நவீனத்துவம் மிக்க எதிர்காலத்தை நோக்கிய லட்சியம் ஆகியவையே எத்தியோப்பியாவின் ஆகச்சிறந்த பலமாக திகழ்கிறது. எத்தியோப்பியாவை போலவே தமிழகத்தில் உள்ள பழங்கால மலை குடவரை கோயில்கள் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கின்றன. இந்தியாவின் வந்தே மாதரம், எத்தியோப்பியாவின் தேசிய கீதம் ஆகியவை தேசத்தை தாயாக போற்றி புகழ்கின்றன. நாங்கள் வசுதேவ குடும்பகம் எனும் உலகனைத்தும் ஓர் குடும்பம் என்பதை நம்புகிறோம். அந்த எண்ணம் அரசியலை கடந்தது, எந்த எல்லையும் அற்றது, அனைவரின் நலனும் முக்கியம் என்பது. எத்தியோப்பியா, இந்தியா ஆகிய இரு நாடுகளின் விடுதலைக்கு பின் சில காலங்களிலேயே நம் இரு நாடுகளிடையிலான தூதரக செயல்பாடுகள் துவங்கிவிட்டன. ஆயிரக்கணக்கான இந்திய ஆசிரியர்கள் இங்குள்ள பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத் தருகின்றனர். இங்குள்ள மாணவர்களின் மனங்களில் இந்திய ஆசிரியர்கள் நிரந்தர இடம் பிடித்துள்ளனர். எத்தியோப்பியாவைச் சேர்ந்த பல மாணவர்கள் இந்தியாவில் கல்வி கற்றுள்ளனர். பின் நாடு திரும்பி நாட்டை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் சிலர் இங்கு எம்பிக்களாகவும் அமர்ந்துள்ளனர். அவர்களில் இங்குள்ள சபாநாயகரும் ஒருவர். எத்தியோப்பியாவில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக இந்திய நிறுவனங்கள் திகழ்கின்றன. அதன் மூலம் இங்கு மிகப்பெரிய தொழில் வளம், வேலைவாய்ப்பு பெருகியுள்ளது. தொழில்நுட்பம், கனிம வளம், உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், இராணுவம், விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளன. இந்த துறைகளில் இரு நாடுகளும் தங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளும். இந்தியாவின் UPI செயலி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. உலகில் நடக்கும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் சரிபாதி இந்தியாவில் நடக்கிறது. மருந்து பொருள் உற்பத்தியில் இந்தியா மிகச் சிறப்பாக விளங்குகிறது. கோவிட் காலத்தில் மருந்து தட்டுப்பாட்டால் உலக நாடுகள் திணறிய நிலையில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்து பொருள் சப்ளை செய்தது. இந்தியா எத்தியோப்பியா இடையிலான நட்பு இயற்கையானது. பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. இன்னும் பல துறைகளில் சேர்ந்து பணியாற்ற விழைகிறேன். இந்திய அரசியல் சாசனத்தின் துவக்க வாசகமும் எத்தியோப்பியாவின் அரசியல் சாசன துவக்க வார்த்தையும் ஒரே பொருள் தரும் வகையில் அமைந்துள்ளன. இரண்டுமே நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றி சொல்கின்றன. சிலந்தி வலையால் சிங்கத்தையும் சுற்றி வளைக்கலாம் என்பர். மனங்கள் இணைந்தால் மலைகளும் வழிவிடும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். குளோபல் சவுத் நாடுகள் தானாகவே எழுச்சி பெறும். குளோபல் சவுத் நாடுகளின் வளர்ச்சி யாருக்கும் எதிரானது அல்ல, மாறாக அனைவருக்குமானது. இதில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும். நாட்டின் வளத்தை பாதுகாத்து நாம் அதை அடுத்த தலைமுறையிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டுமென மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற முன்னெடுப்பை நாங்கள் செய்கிறோம். எத்தியோப்பியாவும் இயற்கை பாதுகாப்பதில் உடன்பாடு உடைய நாடு. இதன் மூலம் இயற்கை வளத்தை பெருக்கி இயற்கை எரிசக்தியை அதிகரிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். புதிய பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென பிரதமர் மோடி பேசினார்.